sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட்ட பெற்றுடுங்க. BB8 24 hours evictionல இப்ப சாச்சனா தான் வெளியே வந்திருக்காங்களா? இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப சோஷியல் மீடியால பல பேர் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8 இந்த வாட்டி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போறாரு. ஸோ அவரோட ஹோஸ்டிங் ஸ்டைலே பல பேருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுல. வளவலா கொலக்கலாங்கிற கான்வர்சேஷன்ஸ் இல்ல, தன்னை யாராவது புகழ்ந்தாங்கன்னா டக்குன்னு அதை கட் பண்ணி விடுறதா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுக்காக யாரையும் ப்ளீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, தன்னோட ஸ்டைலே பட்டுன்னு பேசுறதுன்னு முதல் நாளே அதிரடியா ஷோ ஆரம்பிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. 18 கண்டஸ்டன்ஸும் உள்ள போன உடனே இந்த வீக் எவிக்ஷன் இருக்காது, ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா வீக் எவிக்ஷன் எல்லாம் இல்ல, 24 ஹவர்ஸ்லயும் ஒரு எவிக்ஷன் இருக்க போது, அது யாருங்கிறது நீங்களே டிசைட் பண்ணுங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் பிக் பாஸ் சீசன் 8ல முதல் 24 ஹவர்ஸ்ல நடக்க போற எவிக்ஷனே ஒரு ஓப்பன் நாமினேஷனா தான் போற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. பவித்ராவோட பேரை சொல்றாங்க, ஆர்னவோட பேரை சொல்றாங்க, ரவீந்திரன் சாரோட பேரை சொல்றாங்க. பட் கடைசியா டிசைட் ஆகி எவிக்ட் ஆயிருக்கிறது சாச்சனா தானா. மகாராஜா படத்துல விஜய் சேதுபதியோட பொண்ணா ஜோதி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ஒவ்வொரு சீசன்லயும் கமல் சாருக்கு ஃபேவரட்டான கமல் சாரோட பிரியர்கள் சில பேர் பிக் பாஸ்குள்ள வர மாதிரி இந்த வாட்டி விஜய் சேதுபதியோட பிரியர்களா இவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ மேபி அவங்க லாங் டிராவல் போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 24 ஹவர்ஸ்லயே அவங்கள எவிக்ட் பண்ணிட்டாங்களா? இது எப்படிப்பா நியாயமாகும்? ஆமா, பாதி கண்டஸ்டன்ஸ் விஜய் டிவியோட கண்டஸ்டன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் அன்கோ போட்டு உன்னை நான் வெளியனுப்பல, என்ன நீ வெளியனுப்பல, யாரை வெளியனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உள்ளதுலயே சின்ன புள்ள இதுதான், உனக்கு தான் மகாராஜா படத்துலயே செம எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சேமா, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பிக் பாஸ் இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி வெளியே தள்ளி விட்டுட்டாங்களா? இல்ல ஒருவேளை நம்ம ரவீந்திரன் சார் இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாரோ? போன முதல் நாள் கொடுத்த முதல் டாஸ்க்லயே செம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு ஆண்களை எவிக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரம் கார்டை வாங்கி வச்சிருக்காரு. இவர்னால டாஸ்க்ல விளையாட முடியாதுப்பா, ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி செய்ய போறாரு அப்படிங்கிற காரணங்களை சொல்லி தன்னை எங்காவது வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை ரவீந்திரன் சார் ஸ்ட்ராட்டஜில தான் சாச்சனா வெளியே வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ சாச்சனா தான் இப்போ 24 மணி நேரத்துல எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த எவிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஃபேர் சான்ஸ் கொடுக்கப்படல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த வீட்ல இந்த 18 கண்டஸ்டன்ட்ல இவங்க மேபி வெளியே வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு தோன்ற ஒரு கண்டஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, அவங்க யாருங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆனா 18 கண்டஸ்டன்ட்ஸ்மே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி எல்லாருமே ரவுடிஸா தான் போயிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு வாரம் ஸ்வீட்டா இருப்பாங்க, பாசிட்டிவிட்டிம்பாங்க, பிளேஃபுல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேம் சூடு பிடிக்க எல்லா ஃபேஸும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஜாக்லின் முதல் நாளே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நோ, உங்களோட முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு பெட்டா நாமினேஷனான்னு பார்த்தா நாமினேஷன் தாங்க முக்கியம், பெட்டை நீங்க வச்சுக்கோங்க, நாமினேஷன் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாய்ஸோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏமா நீ லாஜிக்கா பார்த்தா கேர்ள்ஸோட தாமா சண்டை போடணும், அவங்க எல்லாரும் முடிவு பண்ணி ஒன்று பேசி வச்சிருக்காங்க, நீ எதுக்கு எங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் தீபக், ரவீந்திரன் சார், முத்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்கா இப்படி நீங்க அடம் பிடிக்கிறீங்களே, 24 ஹவர்ஸ்ல நீங்க தான் வெளியே போகணும்னு சொன்னா போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் எங்கிருந்து வருதுங்கிறது நம்மளுக்கே தெரியும். என்னெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஏதுப்பா உங்களுக்கு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீக்கே நிறைய காரசாயமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் பிக் பாஸ் பத்தின எல்லா காசிப்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கவும், எங்களோட சேர்ந்து நீங்களும் பிக் பாஸ் என்ஜாய் பண்ணி டிஸ்கஸ் பண்ணவும் கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கமிங் டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்துட்டே இருந்தோடனே டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரன்லாம் வந்தாரு. ரவீந்திரன் வந்து என்னப்பா ரிவ்யூலாம் பண்றீங்க, காசு பலமா வருது போலன்னு சொல்லி டக்குன்னு கேட்டுட்டாரு ஓப்பனா. ஸோ இந்த அளவுக்கு வந்து இவர் ஓப்பனா பேசுறது வந்து அங்க இவர் யாரையுமே வந்து ஒரு மாதிரி பாகுபாடுகள் இல்லாம எல்லாருமே அடிச்சு உடைச்சு பேசுவார். அதுதானே அவரு மகாராஜால அவருக்கு பொண்ணா நடிச்ச குழந்தையே அடுத்த என்ட்ரி உள்ள போகும்போது அவ அப்பான்னா இது சொல்லும் போது உனக்கு அப்பான்னு தோணுதோ அப்பான்னு கூப்பிடு, உனக்கு சாருன்னு தோணுது நீ எப்படி வேணுனாலும் கூப்பிடு. ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு வாரம் ஃபுல்லா அராஜகம் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து என்ன அப்பான்னு சொல்லி இது பண்ணானா நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டோம், கண்டஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல். அதுல நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலுமே பிக் பாஸ் உள்ள போனா பிக் பாஸ் தான் அங்கே பாஸ். நம்ம அவங்களோட கேம்க்கு அடங்கி அவங்களோட டேர்ம்ஸ்க்கு அடங்கி நம்ம ஒர்க் பண்ணணும். நீ பெருசு நான் பெருசு அந்த வீட்டில் கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களையுமே வேறு மாதிரி ஜனங்க டேக்கிள் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீடுமே அதை வேறு மாதிரி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ கமிங் டு இந்த ரவீந்தர் ஒரு சைடு, தீபக் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த வீடு வந்து யாருக்கு வந்து இந்த ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுலேயே இந்த ரவீந்தர் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக கொடுமை என்னன்னா எல்லாருக்குமே அந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, பிங்க். இவங்க வந்து ஒரு 5-6 பேருக்கு பர்டிகுலராக அந்த சரி
பொண்ணுங்க கேட்டுட்டே இருக்காங்களே என்ன பண்ணலாம், இன்னைக்கு முதல் நாள் தானே விடுவோங்க, நாளையிலேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம்லாம் கிடையாது. அந்த ஆள் கணக்கு போட்டான். உள்ளே போன உடனே அவர் பிளான் என்ன, சரி ஓகே இந்த ரூமை கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீக்கு நாங்கள் கேட்போம், அப்போ வந்து எங்களை வந்து நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது. ஸோ அவர் போன செகண்ட்லேருந்து ஹி ஸ்டார்டட் இஸ் கேம். ஹி வாஸ் வெரி ஆக்டிவ். நீங்கள் நோட் பண்ணிங்களா, அவர் போன உடனே எங்கேயுமே அவர் வாயை மூடவே இல்லை. அவர் இந்த டோர் திறந்ததுக்கு ஏன் பிக் பாஸ் என்னாச்சு ஏது அது இதுன்னு பேசிகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த வீட்டில் அப்படி தான் இருக்கணும். யூ ஷுட் பி வெரி ஆக்டிவாக இருக்கணும். உங்கள் பாயிண்ட்ஸ் ஆன் பாயிண்ட் வச்சே ஆகணும். அப்புறம் வந்து சத்யா அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை பேர் போனதில் ஐ ஃபெல் சத்யா வாஸ் வெரி சைலண்ட். இப்போ ஒரு ஒப்பீனியன் வந்து இவர் வைக்கிறார், ரவீந்தர் வைக்கிறார். அப்போ வந்து தீபக்கும் சொல்கிறார், நல்லா இருக்குண்ணே இந்த ஐடியா, இது பண்ணுவோம், இது கேட்போம், அவங்க தான் அந்த ரூம் தானே வேணுன்றாங்க, நம்ம இது கேட்போம், இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த உள்ளே போன அந்த புது பையன் இருக்கா இல்லைங்களா, அந்த கானா பாடுற பையன் ஜெஃப்ரி, அவன் கூட ஓரளவுக்கு நான் பார்த்த போது இவர் சத்யா வந்து சொல்லுங்கண்ணே என்னங்கண்ணே சரிங்கண்ணே ஓகே நான் கொடுத்தேன். இப்படி இது மேபி இப்போ தானே உள்ளே வந்திருக்கோம், மேபி அவருக்கு பிளாங்காக இருக்கா, ஓகே பார்த்துக்கலாம். கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கிராஜுவலாக நடக்கட்டும், அந்தந்த டைமில் நடக்கட்டும் சில பேரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்காரா அது தெரியாது. பட் இப்படி இருந்தால் இந்த கேமுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவர் வாய்ஸ் அவுட் பண்ணணும், பேசணும். ஆனா இப்ப இந்த ஒரு சைடு வந்து ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பிரச்சனை சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் பார்த்த நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு பர்சனலாகவே அவங்கள நல்லா தெரியும் இந்த சென்ஸ் விஜய் டிவியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தரோட கேரக்டர் என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே வில்லங்கம் பிடிச்ச கேரக்டர் தான் நிறைய இதில். அப்படியா? ஆமாம் நிறைய வில்லங்கம் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். அருண், அன்ஷிதாலாம் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சிரிச்சிட்டே இருப்பாங்கன்னு தெரியாது. அர்ணவ், அப்புறம் விஜய் விஷால், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ள எப்படி வெடிக்க போகுது அப்படின்றது தான் தெரியாது. பட் என்னோட முதல் கணிப்பு அருண், அவர் மேலே தான், அவர் தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணுவாரோ சொல்ல முடியாது. பட் எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகே, அருண் அப்படி பிரச்சனைகள் பண்ணுறாருன்னா யாருக்கும் அருணுக்கும் முட்டிக்கும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர். இன்னைக்கு நைட்டே கூட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ரூமை கேர்ள்ஸுக்கு கொடுத்தது சில பேர் ஓகேன்றாங்க. இப்போ தர்ஷாக்கெல்லாம் பிடிக்கல. அருணுமே கேள்வி கேட்டார், ஓகே பட் ஏன் ஓகே கொடுத்தீங்க, ஏன் இந்த விஷயத்தை ஏன் சொன்னீங்க, இந்த நாமினேஷன் ஏன் சொன்னீங்கன்னு அருணும் கேட்டார். தர்ஷா ப்ளஸ் சௌந்தர்யாவும் கேட்டாங்க. இப்போ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஒரு வீக்கில் வருதா, நம்ம அவங்கள நாமினேட் பண்ணியே ஆகணும் போது அவங்க அந்த டைமில் வந்து நாமினேட் பண்ணக்கூட சொன்னால் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுமே, ஏன் இதை ஒத்துக்கிட்டீங்க ஒரு ரூமுக்காக. அப்போது தர்ஷாலாம் வந்து பவித்ரா கிட்ட கேட்கவே செஞ்சாங்க, ஏன் நீ கீழே படுக்க மாட்டியா, கேட்டாங்கன்றதுக்காக எது சொன்னாலுமே ரூம் கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு. அது நார்மலான ஒரு டாபிக் தான். பட் அதுவுமே கருத்து வேறுபாடு. சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. ஸோ பிரச்சனைகள் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. இந்த ரூம்காகவே வரும் பாருங்க. Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks. இந்த festival seasonல 15,000 வரைக்கும் IVF treatment packageல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க.